செக்குலர் பரவாளர்களுக்கு வணக்கம். நான் உங்களுக்கு பரப்பு பேசிட்டு இருக்கேன். தாவேக அரசாங்கம் இன்னைக்கு அசிங்கப்பட்டிருக்கு. யாருக்கிட்டனா மாரிதாஸ் கிட்ட. மாரிதாஸ் அவதூறு பரப்புனாருன்னு சொல்லி அவரை கைது பண்ணாங்க. ஆனா ஒரு நாள் இரவு கூட அவரை உள்ளத்துக்கு வைக்க முடியாம அவர் இன்னைக்கு பெயில் வாங்கி வெளில வந்திருக்காரு. காரணம், அவர் மீது பதியப்பட்ட வழக்குல எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை, ஆதாரமும் இல்லை. ஏஐ புகைப்படத்தை அவர் ஒன்றும் உருவாக்கல, அது யாரும் உருவாக்குனது. அவர் அதை எடுத்து வச்சு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. கருத்தே தெரிவிக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. இப்ப என் மேல பல பேர் நீ அவதூறு பரப்பிட்ட அப்படின்றீங்க. என்ன அவதூறு பரப்புன? ஜான் புரூட்டோ யாருன்னு கேட்டேன். அந்த ஜான் புரூட்டோ யாரு? பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர் விஜய், முக்கிய அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் லீமா ரோஸ். ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவும் லீமா ரோஸுக்கும் ஒரு ரத்த உறவு இருக்கு. யாரு? ஜான் புரூட்டோன்னு சொல்லி லீமா ரோஸோட தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர் மீது கேரளால சில வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. லாட்டரி ஊழல் அவர் பண்ணியிருக்காரு. ஊழல் பண்ணியிருக்காரு, அவரே ஒத்துக்கிறாரு. சரியா? அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அந்த போதைப் பொருள் கடத்தின ஜான் புரூட்டோ தான் இந்த ஜான் புரூட்டோவான்னு நம்ம கேள்விதான் கேட்கிறோம். அந்த கேள்விக்கு இன்னைக்கு பதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதில் தான் இன்னைக்கு சில விஷயங்களை தெளிவடைய வச்சிருக்கு. கேள்வி கேட்கறதெல்லாம் இங்க அவதூறு கிடையாது. அவதூறுனா என்ன தெரியுமா? விஜய் வந்தாரு, அவர் ஆன்லைன்லயே பணத்தை கட்ட சொல்லிட்டாரு, இபிபில கட்ட சொல்லிட்டாரு. விஜய் வந்தாரு, அவரு பாருங்க ஜூன் மாசத்திலேயே அனைத்து மகளிருக்கும் இலவச பேருந்து கொடுத்துட்டாரு. விஜய் வந்தாரு, அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்கினா சொத்தெல்லாம் பறிமுதல் செஞ்சிருவாங்கன்னு சொல்லி சட்டம் கொண்டு வந்திருக்காரு. விஜய் வந்தாரு, அதை பண்ணாரு, இதை பண்ணாருன்னு இவங்க பரப்புறதுதான் ஃபேக் நியூஸ். அப்பட்டமா ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு இருக்கிறானுங்க தாவேகாரனுங்க. நான் எடுத்து காட்டட்டுமா எத்தனை தாவேகாரன் ஃபேக் நியூஸ் பரப்புறான், அபியூஸா இங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறான்னு? திமுக ஆட்சியில இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு எல்லா இடத்துலயும் வரலங்க. திமுக காரெல்லாம் அபியூஸ் பண்றான், ஆபாசமா பேசுறான்னு இவ்வளவு நபர்கள் புலம்புனது கிடையாது. இன்னைக்கு திமுக காரனே புலம்புறான், ஏன் என்னடா இப்படி அபியூஸ் பண்றீங்க அப்படின்ட்டு. இதுல பாருங்க, தாவேக ஆட்சியில எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கணும். ஆனா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இருக்காது, வாழக்கூடிய மக்களுக்கும் இருக்காது. விஜய்க்கும் விஜய் குடும்பம் சம்பந்தப்பட்ட நபர்கள், அதாவது இந்த ஆதவ் அர்ஜுனா இந்த மாதிரியான நபர்களுக்கு மட்டும் தான் பாதுகாப்பு. மக்கள்லாம் பாதுகாப்பு இருக்கக்கூடாது. இவருக்கு இந்த பிரபல யூடியூபர் ஒருத்தர் இருப்பாரு, சவுக்கு சங்கர், அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு. இந்த தாவேக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரி, அவர் சட்ட ஒழுங்குல இப்ப லஞ்ச ஒழிப்புக்கு மாற்றப்பட்டிருக்காரு. அவர் மும்பைல மும்பை அண்டர் வேர்ல்டு அப்படின்ற ஒரு கேட்டகரியில சில ரவுடிகளை அனுப்பி என்னை கொலை பண்ண முயற்சி பண்றாரு, எனக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லை, இதை நான் முதலமைச்சரோட பார்வைக்கு விடுறேன் அப்படின்னு அவர் சில விஷயம் சொல்லிட்டு, மின்சாரத்துறையில் நடந்த ஊழல் பற்றியும் அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு, இங்கே சீட்டு நிர்மல்குமாருக்கு நிர்வாகத்திறனே இல்லை அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்களையும் அவர் பதிவு பண்றாரு. இந்த கேள்வி என்னன்னா, தாவேக அரசாங்கத்தால நியமிக்கப்பட்ட ஒரு காவல்துறை அதிகாரியால என் உயிருக்கு பாதிப்புன்னு ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு. அப்ப தாவேக ஆட்சியில பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஏன் இதை பத்தி எந்த ஒரு செய்தி ஊடகம் பேசவே இல்லை, எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் பேசவே இல்லை, இதை பத்தி எந்த தற்கொலையும் ஏன் பேசவே இல்லை? ஏன்னா பேச மாட்டீங்க, ஏன்னா விஜய்க்கு அகேன்ஸ்டா வந்திருக்குல்ல நியூஸ், அதனால எவனும் பேச மாட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன், யாருக்கு தான் பாதுகாப்பு கொடுப்ப? ஐஸ்வர்யா நடராஜ்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தவங்க, அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அவங்க ஏதோ ஒரு கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கக்கூடிய ஒரு நபர். அவங்க இப்ப சமீபத்துல விஜய் அவர்களை ஆபாசமா பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி பேசிட்டாங்கன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய இந்த தற்கொலை பாய்ஸ் எல்லாம் கொந்தளிச்சு அவங்க மேல ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், அவங்க பேசுறது தப்பு தான், நான் இல்லைன்னே சொல்ல. ஆனா அவங்களை அப்படி பேச வச்சது யாரு? ஏன் தாவேகாரன் ஒருத்தம் கூட நீங்க அபியூஸ் பண்ணி யாரையுமே நீங்க கமெண்ட் பண்ணதே இல்லையா? நான் எடுத்துக்காட்டவா? என் ப்ரொஃபைல எத்தனை பேர் எவ்வளவு கேவலமா பேசியிருக்கிறான், என்னை கொலை பண்ணவன்லாம் மிரட்டல் விட்டுருக்கான். நான் எடுத்துக்காட்டவா? கழுத்தை அறுத்து போட்டுறவன்டா அப்படின்லாம் என்னை மிரட்டி இருக்காங்க தாவேகாரனுங்க. நான் எடுத்துக்காட்டவா? ஏண்டா, எந்த பொண்ணுங்களையும் நீங்க விடுறதில்லை, எல்லா பொண்ணுங்களையும் அபியூஸ் பண்ற, பசங்களையும் அபியூஸ் பண்ற. எவனுமே கேள்வி கேட்க கூடாது. கேள்வி கேட்கற எவனா இருந்தாலும் அபியூஸ் பண்ணு. ஆண் பெண் பாகுபாடு பாக்குறது இல்ல, வயசு வித்தியாசம் பாக்குறது இல்ல. அந்த அவதூறு பரப்புனானே நீ அவதூறு பரப்புனதுக்கு நீ பேசலாம். ஆனா கேள்வி கேட்கறதே நீ அவதூறுன்னா அப்போ மனநிலை எந்த மாதிரி இருக்கு? என்ன கேள்வியே கேட்கக்கூடாத இடத்துல விஜய் உட்காந்துட்டு இருக்காரா? விஜய் நான் அவ்வளவு பெரிய ஆளா? அவர் இயேசுநாதரா? இயேசுநாதராவே இருந்தாலும் இங்க கேள்வி கேட்கணும்பா. நிர்வாகத்தை கேள்வி கேட்க முடியாம உன்ன மாதிரி முட்டு கொடுத்துக்கிட்டு உன்ன மாதிரி முட்டி போட்டுக்கிட்டு எங்களெல்லாம் வேலை பார்க்க முடியாது. நாங்க அதிகாரத்தை கேள்வி கேட்போம். மாற்றம் வேணும்ன்ற
அப்புறம் நீயும் மற்ற கட்சிக்கார மாதிரி முட்டு கொடுக்கணுன்ற. இது என்ன மாற்றம்? மாற்றம்னா கேள்வி கேட்கணும். நாங்க கேள்வி கேட்கிறோம். மாற்றத்தை நீங்கெல்லாம் கேட்ட மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. விஜய் தான் இப்ப மாற்று. திமுக, அண்ணா திமுக, தீய சக்தி, ஊழல் சக்திக்கு மாற்று இப்ப விஜய். இப்ப அந்த விஜய் உண்மையான மாற்றமா அப்படின்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? எவனாவது ஒரு தாவேகா கட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன் இது வரைக்கும் நான் வந்து லீகலா பேசியிருக்கேங்க, கொள்கை கோட்பாடோட பேசியிருக்கேங்க அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொல்லு. ஒரு தற்குறிக்கு கூட கொள்கை கோட்பாடு கிடையாது. ஒரு தற்குறி கூட கொள்கையை பத்தி வாதம் பண்ணதே இல்லை. கொள்கை எதுக்குன்னு பேசிதான் இங்க வாதம் பண்றீங்க. சவுக்கு சங்கரை தூக்கி தலையில கொண்டாடின இந்த தற்குறிகள்லாம் இப்ப சவுக்க அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சவுக்கு வேறண்டி அவதூறு பரப்புறாரு, திமுக காசு வாங்கிட்டாரு, ஏடிஎம் கேட்டு காசு வாங்கிட்டாருன்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க வரிசையா. கேள்வி கேட்டாலே அவன் காசு வாங்குறான்னா உங்க அண்ணன் எவன்ட்ட காசு வாங்கிட்டு கேள்வி கேட்கிறாரு? உங்க அண்ணன் எலெக்ஷன்ல யார்கிட்ட காசு வாங்கிட்டு திமுக கேள்வி கேட்டாரு? யார்கிட்ட காசு வாங்கிட்டு இங்க செந்தில் பாலாஜியை பத்தி 10 ரூபான்னு யாரு பாட்டு பண்ணுது? இப்ப நீங்க என்ன 10 ரூபாடா வாங்குறீங்க? அவங்களாவது 10 ரூபா வாங்குறாங்க, நீங்க 20 ரூபா வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கிற. பூரா பேர் எடுத்து வீடியோ வேற போடுறான். இங்க பாருங்க, ஸ்டிக்கருக்கு 10 ரூபாவும் பாட்டிலுக்கு 10 ரூபாவும் மொத்தம் 20 ரூபா எடுத்துட்டு தான் கொடுக்குறாங்கன்ட்டு இந்த குடிமக்கள்லாம் இன்னைக்கு உட்காந்து ஒப்பாரி வச்சிட்டு இருக்கு. இப்ப நாங்க பாடட்டுமா? பாட்டிலுக்கு 20 ரூபாய், பாட்டிலுக்கு 20 ரூபாய் அப்படின்னு நாங்க பாடட்டுமா? நீங்கெல்லாம் பண்ணா அது நியாயம், நாங்க பண்ணா அநியாயம். நீங்கெல்லாம் சேர்ந்து ஃபேக் நியூஸ் பரப்புவீங்க, அதெல்லாம் தப்பு இல்லை, அதை நாங்க நம்பணும். ஆனா ஏன்டா அப்படி ஃபேக் நியூஸா பரப்புறீங்க அப்படின்னு நாங்க கேள்வி கேட்டோம்னா உடனே பாரு கேள்வி கேட்கிறான், அவதூறு பரப்புறான். அவதூறுனா என்ன தெரியுமா? ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்டு வைக்கிறது. இங்க நான் ஆதாரமே இல்லாம குற்றச்சாட்டுலாம் வைக்கல. செய்தி ஊடகத்துல வருது, அந்த செய்தி ஊடகத்துல சும்மா எடுத்து செய்தி ஊடகம் சொல்லிட்டானே நம்ம எடுத்து பேசல. அந்த செய்தி ஊடகத்தை அந்த செய்தியை எடுத்து விசாரிக்கிறோம். அதுல உண்மைக்குமே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை எடுத்து கேள்வி கேட்கிறோம். இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப சவுக்கு சங்கர் வந்து பிரஸ் மீட் கொடுத்துட்டாருப்பா, இந்த தாவேகா அரசாங்கம் நியமித்த ஒரு காவல்துறை அதிகாரியால என் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணிட்டாரு. இப்ப இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரியோ இல்ல அந்த அதிகாரியை நியமித்த தாவேகா அரசாங்கம் தானே. ஏன் இன்னொரு ஒரு விளக்கம் கூட கொடுக்கல? ஏன் கொடுக்கல? கொடுக்க சொல்லுங்க. அவங்க உங்களை வச்சு மேனிபுலேட் பண்ணி ஏமாத்திட்டு இருக்காங்கடா, அதானே உங்களுக்கு புரியல. நான் ஒன்னும் உங்களை டேடி மம்மின்னு சொல்லி கெட்ட வார்த்தை போட்டுலாம் பேசல. நான் பேசக்கூடிய அந்த வார்த்தை, அந்த துணி, இது எல்லாமே கொஞ்சம் காட்டமா இருக்கு. உங்களுக்கு ஒரு மாதிரி இன்னும் இவன் இப்படி பேசுறானே நீங்க உங்களுக்கு நினைக்க வைக்குது. ஆனா நான் கேட்கிற கேள்வி நியாயமானது. நான் ஒன்னும் விஜய்க்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இங்க உட்காந்து பேசல, ஸ்டாலினுக்கு முட்டு கொடுத்து பேசல, எடப்பாடிக்கு முட்டு கொடுத்துலாம் பேசல. நானா கேள்வி கேட்கிறேன். ஓட்டு போடக்கூடிய உரிமை என் கையில இருக்கு, அதனால நான் கேள்வி கேட்கிறேன். கேள்வியே கேட்க கூடாதுன்னா அது ஜனநாயக அரசியலே கிடையாது. நீ தீய சக்தியை விட மோசமான ஒருத்தன், நீ ஃப்ராடுகார சக்தி. இதுதான் உண்மை. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. சவுக்கு சங்கருக்கு ஏதாவது இந்த ஆட்சியில ஒரு விபரீதம் ஏற்பட்டா அதுக்கு மிக முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் தான், இந்த தாவேகா அரசாங்கம் தான். சவுக்குக்கு முறையான பாதுகாப்பு கொடுக்கணும். முக்தார் போன்ற ஆட்கள் எல்லாம் நீங்க வந்து ஓட விட்டீங்க, தப்பிக்க விட்டீங்க. மாரிதாஸ் போன்ற ஆட்கள் எல்லாம் கைது பண்ணி உள்ள வைக்கிறீங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் சரத் போன்ற ஆட்கள் எல்லாம் நீங்க கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டீங்க. ஏன்னா அவன்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்கிறதுக்காக அவனை அப்படியே விட்டுட்டீங்க. இன்னைக்கு அரசாங்கத்தில் நடக்கக்கூடிய ஊழலையோ இல்ல அரசாங்கம் செய்யக்கூடிய தவறை தட்டிக்கக்கூடிய சவுக்கு சங்கரை கொலை பண்றதுக்கு கூலிப்படை இறக்குறீங்க அப்படின்ற தகவலை அவர் கொடுத்து அவர் புலம்புறாரு புதுவெளியில. இப்படிதான் இந்த அச்ச உணர்வோட தான் நீங்க இப்ப இங்க பாமர மக்களை நடமாட விட்டுருக்கீங்க. குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் ஒரு படுகொலை, போதையில இளைஞர்கள் அதை பண்ணிட்டான் இதை பண்ணிட்டான் வரிசையா கேஸ் வந்துகிட்டே இருக்கு. குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. கேள்வி கேட்கக்கூடிய நபர்களை அபியூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. தாவேக்கா பூரா பேரும் தற்குறியா தான் இருக்கீங்க. இதுல தற்குறின்னு சொன்னா அதை எப்படி தற்குறி சொல்லிட்டீங்க அப்படின்றீங்க. உட்காந்து யோசி. ஏன்னா நான் இப்ப சொன்னதை யோசிக்க மாட்டேன், அதனாலதான் உன்னை தற்குறின்றேன். புரியுதா? என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ தமிழ் தேசியமோ இந்திய தேசியமோ ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை.
மக்கள் பிரச்சனையை பத்தி மட்டும் தான் நம்ம பேச போறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒண்ணு சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியா இருக்கும். யார் யாரோ வந்து எதையோ மாத்தணும்னு நம்ம நினைக்கிறத தாண்டி, நம்மளால என்ன மாத்த முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.